ஹலோ, இப்போ எங்கே இருக்கு கேட்டிங்கன்னா சமாதி இருக்குல்ல, பீச் பக்கத்தில் இருக்கிற சமாதிகளுக்கு வந்திருக்கோம். அங்கே தான் வந்து முன்னாள் முதலமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர்களோட சமாதிகள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இங்கே முன்னாடி நிற்கிறது இப்போ அண்ணா சதுக்கம்னு சொல்லி ஒரு இடத்துல வந்திருக்கோம். அண்ணா சதுக்கத்தில் முன்னாடி என்ட்ரன்ஸில் அது யாருப்பா இப்போ நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. கலைஞர் ப்ளஸ் வந்து அண்ணாவும் ஒரு கம்பைண்டாகவும், ஜெயலலிதா ப்ளஸ் எம்ஜிஆரும் இன்னொரு கம்பைண்டாகவும் பக்கத்தில் ஒரு 4 ஒரே வரிசையில் இருக்குது. இப்போ நம்ம முன்னே பார்த்துட்டு கம்பை இப்போ பார்க்க போகிறது இளங்கோவடிகள். இளங்கோவடிகள்ங்கிறது சேர நாட்டோட ஒரு மன்னர். அவர் வந்து அந்த கண்ணகி காப்பியும் கொடுத்ததுனால அவருக்காக ஒரு அழகான சிலையை முன்னாடி வச்சுருக்காங்க. பாருங்கள், 2 யானைகளுக்கும் மத்தியில் ஒரு அழகான வெள்ளை இதில் இருக்கார். அண்ணா உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா. இதுதான் அண்ணா என்ட்ரன்ஸ்லேயே அண்ணா இது இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா அண்ணா அவரோட எப்படி முதலமைச்சர் ஆனார், என்ன ஏது எல்லா டீட்டெயில்ஸும் பிக்சரோடு இருக்கும். அது அண்ணா லைப்ரரிம்பாங்க. பெரிய ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது அந்த வளைவாக இருக்குல்ல, எல்லாம் வீடியோவே எடுக்கல. அதுதான் வந்து அண்ணாவோட எம்ஜிஆரோட இது. அழகாக இருக்கு மண்டபம். பார்த்தீங்கன்னா அண்ணாவோட படங்கள், புகைப்படங்கள், அவருக்கு ஆண்ட சமயத்தில் போய் பார்த்துட்டு வருவோம். நல்ல மணிமண்டபம் பார்த்துட்டு வந்து வரையில உட்காருவோம். வா வா, அந்த அருங்காட்சியெல்லாம் இருக்குல்ல, ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம். எல்லாமே இருக்காங்க. இங்கே தண்ணி குடிக்க இருக்குது, நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க. இதுதான் பார்க்குறது கொஞ்சம் வெளிநாட்டில் பண்ணுறது போல் கோயில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடும். ஆனால் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது. இந்த வேலை போனீங்கன்னா உள்ளக்க அண்ணா அந்த காலத்தில் அவர் என்னென்னலாம் பண்ணார், அவர் என்ன இயற்கைகளை கண்டு இருந்தார் எல்லாமே. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த இதில் இடையில அப்பப்போ பார்க்குறீங்க. இன்னும் ஃபேமிலி மெம்பர்ஸ் தாங்க, அங்கே எல்லாம் டூர் போல வந்துடுவாங்க. இப்போ பார்க்குறது தெரியல, பல படத்தில் எடுத்ததுனால நல்லா கிளாரிட்டி தெரியாமல் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாமா? செருப்புள்ளே போட்டு போகக்கூடாது, செருப்பை கழட்டியாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. என்னோட மூத்த பொண்ணு போய் பார்ப்போம். இவரோட அண்ணா மொத்தம் வந்து 69 முதலமைச்சர், 67 முதலமைச்சராக வந்து 69 இறந்து போயிட்டார். இதெல்லாம் படித்து பார்த்தா நல்லாயிருக்கும். உள்ளே போய் என்டர்டைன் பண்ணுங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது தமிழ் பாட்டெல்லாம் பண்ணுங்கன்னா இந்த சமாதியெல்லாம் போய் பாருங்கள். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். எதுவுமே வந்து காசு எடுத்து பார்க்க வேண்டியதில்லை. உள்ளே போய் பார்த்துட்டு அதில் என்ன அவங்கள பற்றி என்ன குறிப்பு இருக்குது எல்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், அண்ணாவோட அம்மா, இதெல்லாம் ஃபோட்டோஸ் அதெல்லாம் வரிசையாக இருக்காங்க பாருங்கள். அவர் ஃபேமிலியோட டூருக்கு போனது இது எடுத்த ஃபோட்டோ தாஜ்மஹால் எடுத்திருக்காரு. அண்ணா ஒய்ஃப் அவங்க 2 பேர் இருக்காங்க. இந்த சைடு பாருங்கள், அண்ணா அவங்க பாரதிதாசன் இருக்காரு. இதே நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். ஒவ்வொன்றும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எப்படி தலைவர்கள்லாம் இது அண்ணா கருணாநிதி அவர் 2 பேரும் ஜாயிண்டாக இருந்த படம். அதுபோல் அண்ணா முதலமைச்சர், அண்ணா
எம்ஜிஆர் சேர்ந்த படங்களும் இங்கே இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னென்ன பொருள்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுத்தாங்க, நினைவு பரிசுலாம், அது எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க கண்ணாடியில். இதை டச் பண்ணாமல் பார்க்கலாம். நான் உங்களுக்கு வந்து வாலில் என்ன ஒட்டியிருக்காங்க மட்டும்தான் காட்டியிருக்கேன். கீழெல்லாம் இருக்குது. அது பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க. அதே போல் வாலில் ஒட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஹைகோர்ட்டுங்க. ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இதான் ஹைகோர்ட்டு. இதை என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இருக்காரு இது பார்க்குறீங்களா, இதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸை அந்த போட்டு அதில் அழகாக டிஜிட்டலில் சூப்பராக போட்டிருக்காங்க. ஒரு சைடு அண்ணாவும் ஒரு சைடு போட்டிருக்காங்க. அதில் நார்த்தில் பாருங்கள், அதே எம்ஜிஆர் ரெட்டலையோட இருப்பாங்க அவங்க 2 பேரும். பாருங்க மெமோரியல் கால் போட்டிருக்கா. இருப்பாங்க சொல்லுங்கள் மெமோரியல் கால் பார்த்துட்டிங்களா? ஓகே, அது உள்ளே போகணும். இது பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கணும், ஹிந்தி இருக்கக்கூடாது சொல்லி டிக் பண்ணாங்க. தமிழ் செய்யறதுக்குன்னு பெயர் சூட்டு தமிழ்நாடு அரசு. இங்கே பாருங்கள் மேப்பில் படம் வரைஞ்சிருக்காங்க. சிலை இலச்சிலைகள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபோல்டான டிஸ்டன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்லாம் எடுக்க முடியுமா, ஜிட்டப்போட எடுத்துக்கிட்டு அப்போ நேரு இந்திரா காந்தி பீரியட்லேயே அந்த அளவுக்கு துடிச்சல் எடுத்துருக்காங்க. அண்ணா பார்த்தீங்களா? இப்போ சைடில் போயிட்டீங்களா? இவ்வளோ லென்த்தாக அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள் சுற்றி. இதுதான் வந்து நியூவாக கட்டியிருக்கிற நம்ம கலைஞர் இருக்கார்ல, அவரோட இது வளைவாக அடிச்சா கொடுத்துருக்காங்க. சன் இதோட டைரக்ஷனை காட்டுறதுக்கு. இது இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தூண்லேயும் வந்து ஒரு பழமொழிகள் எழுதியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். போய் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா அவரோட அருங்காட்சியகங்கள் இருக்குது. அருங்காட்சியகத்துக்கு உள்ளே போவோம். ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக அவரை பற்றி டிஜிட்டலாக பண்ணி வச்சுருப்பாங்க. அவரை செய்த சாதனைகள் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு. சொல்லுங்க. எல்லாம் க்யூங்க. உள்ளே வந்து எட்டு க்ரௌடாக இருக்கிறதுனால வந்து க்யூவில் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. டிக்கெட்டில் எதுவுமே கிடையாது, சும்மா க்யூ மட்டும் இருக்காங்க. சொல்லலாம் என்ன பண்ணிட்டாங்க, க்யூவை கலைச்சிட்டாங்க. எல்லாம் உள்ளே போகணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உள்ளே வந்து ஒரு ட்ரெயின் ஒரு அருங்காட்சியம் இருக்குது. அந்த ட்ரெயின் அருங்காட்சியம் மட்டும் அன்றைக்கி இல்லை, லாக்கில் இருக்குன்ட்டாங்க. அங்கே உள்ளே போகணும். இதுதான் அணையா விளக்கு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, எவ்வளோ பெரிய இதில் விளக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். இதான் வந்து சிம்பிள்ங்க. இதான் என்ட்ரன்ஸில் அண்ணா, அவர் கீழே அண்ணா இருக்கார், தெரிஞ்சர் அண்ணா. இதை பார்த்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய கம்மியாக கிடைக்கும். அவரை பற்றி படித்து பார்த்தாலே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். நல்லா படித்து பாருங்கள்.
யாரெல்லாம் எழுச்சியாக இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து இவர் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு வழிகாட்டி. ஒரு சாதாரண என்ன இங்கிலீஷ் டீச்சராக இருந்து ஒரு முதலமைச்சர் நிலைமைக்கு வந்த தன் உழைப்பால் வந்த ஒரு உத்தமர் இவர். இவரை ஃபாலோ பண்ணி தான் 2 திராவிட இயக்கங்களும் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். விளக்கு பாருங்கள், ஒரு அழகான விளக்கு. அவருக்கு மட்டும் தான் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இது கலைஞர் அருங்காட்சியகம். அவரோட சமாதி பார்த்தீங்களா? கலைஞர் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவர் என்ன எழுதியிருக்காங்க? ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இன்று ஓய்வு கொண்டிருக்கிறார். இதுதான் வந்து அவரோட தத்துவங்கள். பாருங்கள், அழகாக உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு முறையாவது விசிட் பண்ணுங்கள் தமிழ் மக்களாக இருந்தால். இது வந்து எங்கே இருக்குன்னா பீச்சில் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் பஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். எல்லாமே ஃப்ரீ டிக்கெட் தான். பேக் சைடு பீச் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.